இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, நாங்கள் இந்த உலகத்தில் வாழ எங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் நாள்தோறும் கொடுத்து நாங்கள் உடல் உள்ள ஆன்மீக நலத்துடன் வாழவும், எங்களை விபத்திலிருந்தும் ஆபத்திலிருந்தும் பல்வேறு தீமைகளிலிருந்தும் எங்களை காப்பாற்றி வழிநடத்தி கொண்டு வருகிற உமது மேலான கிருபைக்காகவும், நாங்கள் செய்கிற தவறுகளை மன்னித்து எங்களுக்கு மறுவாழ்வை கொடுக்கின்றவராக நீர் இருக்கின்றீர். நாங்கள் உம்மை அன்பு செய்ய எங்களுக்கு வரத்தையும் அருளையும் தருகின்றீர். நீர் எங்களை அன்பு செய்கின்றீர். இறைவா, நீர் செய்கிற ஒவ்வொரு நல்ல செயல்களையும் நினைத்து பார்த்து நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு புனித சின்னப்பர் மக்களை அன்பு செய்தார் என்றும், குறிப்பாக இறைவனுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் எவ்வாறு மக்களை அன்பு செய்து இறைவனின் அன்பை வெளிப்படுத்துகின்றார்கள் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்கி கூறுகின்றார். இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம். கடவுளுடைய நற்செய்தியை மட்டுமன்றி எங்களையே உங்களுக்கு கொடுத்திட ஆவலாய் இருந்தோம் என்றும், கடவுளின் அன்பை உணர்ந்த அவர்கள் மக்கள் மீது வைத்திருந்த அன்பை தங்கள் சொல்லாலும் செயலாலும் வெளிப்படுத்தினார்கள் என்பதை தெல்லம் தெளிவாக விளக்கி கூறுகின்றது. இதோ ஆண்டவரின் அருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இறைவனின் அன்பை உணர்ந்து, இறைவன் நம்மை அன்பு செய்வது போல நாமும் அவருடைய அன்பை உணர்ந்து அவரையும் நம்மோடு வாழ்கின்ற மக்களையும் அன்பு செய்யக்கூடிய அருளை இறைவன் தர வேண்டும் என்று ஜெபிப்போம். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் வெளிவேடக்காரர்களைப் போல இருக்கக்கூடாது என்றும், உள்ளத்தையும் நாம் தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் என்றும் ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். நாம் இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழும் பொழுது பரிசேய வாழ்க்கையை விட்டு விடுவோம் என்று ஆண்டவர் நமக்கு விளக்கி கூறுகின்றார். எனவே ஆண்டவரின் அருள் பிரசன்னத்தில் இருக்கின்ற நாம் அவருடைய அன்பை உணர்ந்து நம் வாழ்க்கையில் நாம் செய்கின்ற செயல்களை இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து அன்பை வெளிப்படுத்துவோம். அப்போது இறைவன் நம்மையும் நாம் செய்கின்ற செயல்களையும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.